Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max Exercise 5.2 second question in the video பார்க்கலாம். Write a Pythagorean triplet whose one member is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மெம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் Pythagorean tripletனா என்னது? m square minus 1 2m m square plus 1 இதுதான் இல்லையா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 6 இருக்குல்ல. இப்போ இது எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா 2m ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ சொல்யூஷனில் let 2m is equal to 6. நெக்ஸ்ட் லைனில் m is equal to 6 by 2. 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ இப்போ எம்மோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 3. இப்போ m வேல்யூ வச்சுட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 m ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்க போகிறேன். m இருக்க இடத்துல 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 1 3 ஸ்கொயர்னா 9 9 மைனஸ் 1 9 minus 1 8. கிளியரா? அடுத்தது m ஸ்கொயர் ப்ளஸ் 1 that is equal to m இருக்க இடத்துல 3 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் 9 9 ப்ளஸ் 1 which is equal to 10. இப்போ நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அது என்னன்ட்டு எடுத்து எழுதணும் இல்லையா? Pythagorean triplet என்ன அப்படின்னு எழுதணும் இல்லையா? Therefore Pythagorean Pythagorean triplet 6 8 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவரை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி 4 சப்டிவிஷன் இருக்கு. 1 by 1 கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து 14. இப்போ சொல்யூஷன்ல let 2m is equal to 14 எடுத்துக்கணும் எப்பவுமே. சரியா? அப்போ m is equal to 14 divided by 2. 14 divided by 2ன்றது 7. கிளியரா? இப்போ 7 வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் 1 7 7s are 49 minus 1 which is equal to 48. அடுத்தது m ஸ்கொயர் ப்ளஸ் 1 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 7 7s are 49 plus 1 which is equal to 50. கிளியரா? ஸோ Pythagorean triplet நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதினா போதும். 14 48 50. கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் என்னது? 16 இல்லையா? சொல்யூஷனில் 2m is equal to 16 m is equal to 16 divided by 2 which is equal to 8. இப்போ m ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. இப்போ m is equal to 16 by 2 8 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? m ஸ்கொயர் மைனஸ் 1 m ஸ்கொயர் m இருக்க இடத்துல 8 8 ஸ்கொயர் மைனஸ் 1 8 8s are 64 64 minus 1 63. அடுத்து m ஸ்கொயர் ப்ளஸ் 1 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 8 8s are 64 plus 1 which is equal to 65. So Pythagorean triplet என்ன நம்ம எழுதிட்டா போதும். Pythagorean triplet 16 63 65. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ரொம்ப ஈஸியான சம். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் இனி உங்களுக்கு சரி தெரியணும் இல்லையா? ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து 18. சொல்யூஷனில் let 2m is equal to 18 m is equal to 18 by 2 which is equal to 9. இப்போ m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா? m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் 1 9 square na 9 9s are
81 minus 1 which is equal to 80. அடுத்தது m square plus 1 that is 9 square plus 1 81 plus 1 that is equal to 82. இப்போ சொல்யூஷன்ல பித்தகோரியன் ட்ரிபிளேட் என்னன்னு எழுதிடலாம். 18 80 82. கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லாஸ்ட்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு எடுத்து கண்டிப்பாக எழுதணும். அண்ட் எந்த சம் கொடுத்தாலும் அதில் வந்து 2m எழுதுங்க. ஒரு சில சம்மில் என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் வரும். ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்ம கொடுத்துருக்க நம்பரை 2m இஸ் ஈக்குவல் டுன்னா எடுத்துக்கணும். சரிங்களா? m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எடுக்கக்கூடாது, 2m ஈக்குவல் டுன்னு எடுங்க. இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. சிபிஎஸ்சியில் 8th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டேர்ம் போர்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். செகண்ட் டேர்மோட போர்ஷன்ஸ்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வர லெசன்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ என்ன லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சாப்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்கன்றதையும் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைட் பை சைட் ஸ்கூலில் நடத்துகிறதும் நம்ம கவனிப்போம், நான் நடத்துகிறதும் உங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டுமே கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் கேட்குறேன், இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன சாப்டர்ஸ் நடத்திட்டுருக்காங்க, என்ன எக்ஸசைஸ் நடத்திட்டுருக்காங்க, எந்த டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு நான் புக்கில் எழுதிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து டிஜிட்டலில் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேண்டாம் எங்களுக்கு நோட்லேயே எழுதுங்கனாலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை வச்சுட்டு அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்.